தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது குறித்து செய்தியாளர் நந்தினி தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். நந்தினி, வணக்கம். தற்போது தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தும் விதிகள் தற்போது அமலுக்கு வந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தற்போது பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக ஓவியா, குறிப்பாக தமிழகத்தில் ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறிப்பாக வரும் 23 அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி அதாவது தேர்தல் ஓட்டுப்பதிவானது நடைபெற உள்ளது. அதை தொடர்ந்து மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற உள்ளது. இதன் அடிப்படையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 4 மாநிலங்களுக்கு, புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களுக்கும் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தேர்தல் தேதிகள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நேற்றைய தினம் தேர்தல் தேதியை அறிவித்திருந்தார். இதன்படி நேற்று தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் அந்தந்த மாநிலங்களில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. அதன்படி தமிழகத்திலும் சட்டசபை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. குறிப்பாக புதிய அறிவிப்பு திட்டங்களை அரசால் வெளியிட முடியாது. தலைவர்களின் சிலைகள் தொடர்ந்து மூடப்படும். அதாவது அரசு திட்டங்களில் உள்ள தலைவர்களின் பெயர்கள் மறைக்கப்படும். எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் தங்களுக்கான அதிகாரங்களை பயன்படுத்த இயலாது. அரசு வாகனங்கள் அல்லது கட்டடங்கள் பரப்புரைக்கு பயன்படுத்த இயலாது. சட்ட ஒழுங்கு மற்றும் நிர்வாகம் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வரும். ஒரே இடத்தில் குறிப்பிட்டுள்ள நாட்களுக்கும் மேல் பணியாற்றிய அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுவார்கள். தொடர்ந்து பரப்புரை, மேடை பேச்சுகள், பொது இடங்களில் அனைத்திற்கும் தேர்தல் ஆணையம் முன் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். பணம் மற்றும் பொருட்கள் போக்குவரத்து தீவிர சோதனைக்கும் உட்படுத்தப்படும். அதாவது இந்த தேர்தல் நடத்தை விதிகள் தேர்தல் நடைமுறை முழுமையாக முடியும் வரை அமலில் இருக்கும். தொடர்ந்து தேர்தல் முறைகேடு இன்றி அமைதியான முறையில் நடத்தி முடிப்பதற்காகத்தான் இந்த நடத்தை விதிகள் அமல்படுத்தப்படுகின்றன. இந்த காலகட்டத்தில் அரசு அதிகாரிகள் காவல்துறை பறக்கும் படையாக செயல்படுவார்கள். அதன் அடிப்படையில் தேனாம்பேட்டை மற்றும் தற்பொழுது மெரினா கடற்கரையில் உள்ள அதாவது அரசின் ஸ்டிக்கர்கள் அதாவது அனைத்தையும் மறைக்கப்பட்டு வருகிறது. ஓவியா, தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி வழங்கிட கேட்டோம்.